சினிமாக்களில் வருவது போன்று இவரது காருக்கு முன்னாலும் பின்னாலும் என 10க்கும் மேற்பட்ட கார்கள் வரிசை கட்டும். 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் அடியாளாக இருந்து காஞ்சிபுரத்தின் பிரபல ரவுடியாக மாறி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த கிரிமினல். கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து என இவர் மீது வழக்குகள் ஏராளம். இதற்கெல்லாம் விமோசனம் தேடி பாஜகவில் சேர்ந்தவரை காஞ்சிபுரம் மாவட்ட ஓபிசி பிரிவின் தலைவராக நியமித்திருக்கிறது அக்கட்சி. இத்தனை குற்ற பின்னணி கொண்டவரை பாஜக அரவணைத்திருப்பது ஏன்? யார் இந்த படப்பை குணா? படப்பை குணாவாக அறியப்படும் குணசேகரனின் ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம். 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்த படப்பை குணா பிரபல ரவுடியான தாம்பரம் சிவாவிடம் அடியாளாக சேர்ந்தார். தொழிலை கற்றுக்கொண்டு தனியாக மாமூல் வசூலில் ஈடுபட தொடங்கினார். ரவுடிசத்தில் குணாவின் வளர்ச்சி தாம்பரம் சிவாவை பதறச் செய்ய தனது கூட்டாளியான சிவிலியை வைத்து குணாவை தீர்த்து கட்ட முடிவெடுத்தார். ஆனால் தாம்பரம் சிவா தனக்கு போட்ட ஸ்கெட்சை அறிந்த குணா தன் கூட்டாளிகளுடன் இணைந்து சிவிலியை தீர்த்து கட்டினார். அடுத்து தன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் தாம்பரம் சிவாவை தீர்த்து கட்டியே ஆக வேண்டும் என முடிவெடுத்தார் குணா. இந்த செய்திகள் யாவும் தாம்பரம் சிவாவின் காதுகளில் எட்டவே தனக்கு போடப்பட்ட ஸ்கெட்சில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு தலைமறைவானார் படப்பை குணா. இந்நிலையில் 2009ஆம் ஆண்டு திமுக பிரமுகரும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவருமான GNR குமாரை காரில் பெட்ரோல் குண்டு வீசி தனது கூட்டாளிகளுடன் சரமாரியாக வெட்டி கொன்றார். இப்படித்தான் குணசேகரன் என்ற பிரபல ரவுடி படப்பை குணாவாக உருவெடுத்தார். இந்த சமயத்தில் காஞ்சிபுரம் பகுதியில் தாதாவாக இருந்தவர் ஸ்ரீதர் தனபால் தான். சாராய வியாபாரியாக தொழில் செய்து வந்த தனபால் கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் என பல குற்றங்களில் ஈடுபட்டு தொழிலதிபராக மாறினார். போலீசாரின் கெடுபிடி காரணமாக கம்போடியாவில் தலைமறைவாகி இருந்த ஸ்ரீதர் தனபால் கடந்த 2017ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து ஸ்ரீதர் தனபாலின் இடத்துக்கு யார் வருவார் என்று அவரின் கூட்டாளிகளான தனிகா மற்றும் தினேஷுக்கு இடையில் போட்டி ஏற்பட அது கோஷ்டி மோதலாக மாறியது. 2 கோஷ்டிகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு இருக்க அனைத்து வேலைகளும் குணாவை தேடி வந்தது. ஒரு கட்டத்தில் தனபாலின் இடம் குணாவுக்கு கிடைத்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், சிப்காட் ஆகிய இடங்களில் அமைந்திருக்கும் தொழிற்சாலைகளில் இருந்து இரும்பு கழிவு வாங்கி அதை ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு அதிக விலையில் ஏற்றுமதி செய்யும் தொழிலை செய்து வந்தார் அவர். தொழிற்சாலைகளில் ஹவுஸ் கீப்பிங் மற்றும் செக்யூரிட்டி பணிகளில் தனக்கு வேண்டியவர்களை உள்ளே அனுப்பினார். அதன் மூலம் படிப்படியாக கேண்டீன் டெண்டர் எடுக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் முதலாளிகளை மிரட்டி தொழிற்சாலைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒருவர் புது தொழில் தொடங்க வேண்டும் என்றால் குணாவுக்கு மாமூல் வழங்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினார். ரியல் எஸ்டேட் தொழிலையும் செய்ய தொடங்கினார். அதோடு கூடவே செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் நில அபகரிப்பு, கந்துவட்டி போன்ற செயல்களிலும் ஈடுபட்டார். இந்நிலையில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள ரவுடிகளை காலி செய்ய திட்டமிட்டது காவல்துறை. ரவுடிகள் மீது என்கவுண்டர் கூட திட்டமிட்டதாக சொல்லப்பட்டது. இதை அறிந்த குணா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இனிமேல் எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபட மாட்டேன் என உறுதி கொடுத்தார். ஆனாலும் போலீசாரால் அவ்வளவு எளிதில் குணாவை நம்ப முடியவில்லை. இந்த சமயத்தில்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே உள்ள கீரநல்லூரை சேர்ந்த ரூபாவதி என்ற இளம்பெண் தன் தந்தை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தை அடகு வைத்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் தற்போது கடனை திருப்பிக் கொடுக்கும் போது 2 லட்சம் ரூபாயை வாங்காமல் நிலத்தின் பட்டாவை கேட்டு மிரட்டுவதாக குணா மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க படப்பை குணாவை கைது செய்தது காவல்துறை. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற தன் மனைவி எல்லம்மாளை சுயேட்சையாக போட்டியிட வைத்தார் குணா. சிறையில் இருந்தாலும் மனைவி வெற்றி பெற தன் கூட்டாளிகளை வைத்து தேர்தல் பணிகளை செய்தார். மற்ற சுயேட்சை வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் வாங்க வைத்தது முதற்கொண்டு காசு கொடுத்து செட்டில்மெண்ட் செய்தது வரை மறைமுகமாக செயல்பட்டு தனது மனைவியை கவுன்சிலர் ஆக்கினார். அதையும் தாண்டி எல்லம்மாளை ஊராட்சி ஒன்றிய தலைவராக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் படப்பை குணா. அதற்காக 16 கவுன்சிலர்களுடன் விலை பேச 8 பேர் திமுகவுக்கும் 8 பேர் எல்லம்மாளுக்கும் ஆதரவு தெரிவிக்க குலுக்கல் முறையில் திமுகவின் கருணாநிதி ஊராட்சி ஒன்றிய தலைவராக பொறுப்பேற்றார். தன் மனைவியை ஜெயிக்க வைப்பதற்காக குணா செய்த முறைகேடுகள் காவல்துறைக்கும் ஊராட்சி ஒன்றிய தலைவரான கருணாநிதிக்கும் தெரியவர சிறையில் இருக்கும் படப்பை குணா மீது குண்டர் சட்டத்தின் கீழ் தண்டனையை இன்னும் அதிகமாக்க திட்டம் தீட்டினர். இந்த நிலையில் ரூபாவதிக்கு படப்பை குணாவின் கூட்டாளிகள் மிரட்டல் விட அந்த வழக்கை திரும்ப பெற்றார். இதனால் படப்பை குணா நிபந்தனை ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இதனிடையே டிஐஜி சத்யபிரியா தலைமையில் தொழில் நடத்துவோரை அழைத்து அவர்களுக்கு யாரேனும் மிரட்டல் விட்டால் தெரிவிக்குமாறு கூறப்பட்டது. அப்போது 20க்கும் மேற்பட்டோர் படப்பை குணா மீது புகார் கொடுத்தனர். அப்போதுதான் படப்பை குணாவின் கூட்டாளிகளும் ஒரு சில காவல்துறையினரும் தன்னை மிரட்டி
நில அபகரிப்பு வழக்கை திரும்பப் பெற வைத்ததாக புகார் கொடுத்தார். இது காவல்துறைக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்க படப்பை குணாவுக்கு உதவும் காவல்துறையின் கருப்பு ஆடுகளை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் போலீசார். இந்த நிலையில் காவல்துறையில் படப்பை குணாவுக்கு உதவும் 39 போலீசார்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பணிமாற்றம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு படப்பை குணாவை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டது. இதை அறிந்த குணா தலைமறைவானார். இந்நிலையில் படப்பை குணாவின் மனைவியான எல்லம்மாள் தன் கணவரை என்கவுண்டர் செய்ய போலீசார் தேடுவதாக உயர்நீதிமன்றத்தில் மனு தொடுத்தார். அதை விசாரித்த நீதிபதி படப்பை குணா சரணடைந்தால் அவர் மீது என்கவுண்டர் பாயாது என்றார். இதையடுத்து தலைமறைவில் வாழ்ந்த படப்பை குணா கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இது ஒருபுறம் இருக்க, கவுன்சிலராக இருந்த படப்பை குணாவின் மனைவி எல்லம்மாள் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பாஜகவில் இணைந்தார். சிறிது காலத்திலேயே பாஜகவின் மாவட்ட பொறுப்பையும் பெற்றார் எல்லம்மாள். இந்த பதவியை தன் கணவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினார் அவர். இதனை அடுத்து கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு படப்பை குணா ஜாமீனில் வெளியே வந்தார். போலீசாரிடமிருந்து தப்பிக்க அரசியலில் நுழைவதே சரியாக இருக்கும் என திட்டமிட்டு தன் மனைவி வழியில் பாஜகவில் சேர முடிவெடுத்தார். சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டு பாஜகவில் இணைந்தார் அவர். அதோடு அன்றைய தினமே பாஜகவின் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி பாஜகவின் காஞ்சிபுரம் மாவட்ட ஓபிசி பிரிவின் தலைவராக பதவியேற்றிருக்கிறார் படப்பை குணா. பாஜகவில் அடுத்தடுத்து ரவுடிகள் இணைவதும் அவர்களுக்கு பொறுப்புகள் கிடைப்பதும் வாடிக்கையாகி இருப்பதாக மற்ற கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன.